अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमावतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே இந்த ரெண்டு விசேஷணங்களாலும் ஸ்ரீ சுவாமி தேசிகன் பரத்வ குணத்தையும் சௌலபிய குணத்தையும் ஒருங்கே கொண்டு நாமெல்லாம் அவரை பற்றி உஜ்ஜீவிக்கும்படியாக இருக்கிறார் அப்படின்னு இந்த பூர்வார்த்தத்துக்கு அர்த்தம். அதில் சுவாமி தேசிகனே ஆச்சாரியாளுக்கு 14 குணங்கள் சொல்லிருக்கார். அதில் 7 குணங்கள் பரத்துவ உபயுக்தமாகவும் 7 குணங்கள் சௌலபிய உபயுக்தமான குணங்களாகவும் இருக்குது அப்படின்றத அனுபவிச்சுட்டு வரோம். இப்போ நாமும் அந்த சுவாமி தேசிகன் எப்படி அந்த பரத்துவம்ன்றது எப்படி இருக்கணும், ஆச்சாரியாளுக்கு சௌலபியம்ன்றது எப்படி இருக்கணும், மொத்தத்தில் ஆச்சாரியால் எந்த குணங்களை கொண்டிருக்கணும் அப்படின்னு சாய்க்கச்சு இந்த மாதிரி சாய்ச்சிருக்கிறது. அதே ரீதியில் தான் இந்த தனியிலையும் பரத்வேசத்து சௌலபியம் சுவாமி தேசிகனுக்கு காட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதில் பின் 7 குணங்களில் சௌலபியம் அப்படின்னு சொன்னோம். அதில் என்ன சமயநியதையா சாது விருத்தியா சமேதம், என்ன ஒவ்வொரு சிஷ்யாள் பசுர் மனுஷ பக்ஷிவா அப்படின்ற ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஞானங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் பேதிக்கும். அதனால் நீ சரணாகதி பண்ணிக்கணும்னா நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரே மாதிரி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சரணாகதி எல்லாரும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவாவா குணத்துக்கு தகுந்தா போல அவாவாளை திருத்தி பண்ணி கொண்டு சரணாகதி உபதேசத்தை பண்ணி சரணாகதினா என்ன அப்படின்னு அவளுக்கு அந்த மாதிரி இல்லை அவளுக்காகத்தானே பண்ணுறதோ எப்படியோ ஒன்றும் அப்படி தான் பண்ண முடியுமே தவிர அந்த சமயம் அவரவர்களுடைய சமயத்துக்கு தகுந்த மாதிரி, சமயம்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரவர்களுக்கு உபதேசமோ அனுஷ்டானமோ பண்ணி வைக்கணும். எனக்கு ஏன்னாப்பி சரணாகதி அனுஷ்டானம் பண்ணணும், அது உபாயம். அந்த உபாயத்தை அனுஷ்டித்தா பலன் மோட்சம். இது ரெண்டும் எல்லாருக்கும் துல்லியம். சரணாகதி பண்ணுறதும், அதாவது சரணாகதி பண்ணுறதுன்னா என்ன, ஒருத்தன் சொனிஷ்டை பண்ணிக்கிறானே, ஆச்சாரிய நிஷ்டை பண்ணிக்கிறானே, உக்தி நிஷ்டை பண்ணிக்கிறானே, பாகவத நிஷ்டையில் இருந்தானே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது எந்த நிஷ்டையோ சரணாகதி அனுஷ்டானம்ன்றது ஒன்று உண்டு. அது அவனே பண்ணுறானோ, ஆச்சாரியன் சொல்லி இவன் கூட சொல்கிறானோ, இல்லை ஆச்சாரியனை பிரார்த்தித்து ஆச்சாரியனே பண்ணுறாரோ, இல்லை இவனுக்கு சம்பந்தமே இல்லாத இவனுடைய பக்தி அதிசயம், பிரீத்தி அதிசயம், பெருமாள் இடத்துல இருக்கிற பக்தி, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி, அவனுடைய நல்ல குணங்கள், அதை கணிசித்து ஆச்சாரியன் அவரே பண்ணுறாரோ, எப்படியோ ஒன்று சரணாகதி அனுஷ்டானம் பண்ணி ஆகணும். அதுதான் அது. அதனால் அந்த சரணாகதி அனுஷ்டானம்ன்றது எல்லாருக்கும் பொது. அதே மாதிரி அதில் வரக்கூடிய பலன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன், ரெண்டும் பொது. ஆனால் அந்த சரணாகதி அனுஷ்டானத்துக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் பேதிக்கும். அதனால் சமய நியதையா சாது விருத்தியா சமேதம், சரணாகதி அனுஷ்டானம்ன்றது சாது விருத்தி, அதை கொண்டிருக்கணும். அது சமய நியதமாக இருக்கணும், சமயத்துக்கு தகுந்தா போல ஏற்றதாக இருக்கணும். அவரவர்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு உபதேசமோ அதுவோ இதுவோ அதை பண்ணி வைக்கிற பிரக்கிரியோ அதெல்லாம் மாறுபடும். சமய நியதையா சாது விருத்தியா சமேதம் டம்பாசூயாதி முக்தம், டம்பம் பெருமைக்காக பண்ணுறது, அசூயை மற்றவாளிடத்துல பொறாமை கொள்வது அப்படின்னு. இந்த சமய நேதையா சாது விருத்தியா சமேதம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கறதுக்காக வில்லிவல ஐஷிங்கருடைய சரணாகதி எப்படி பண்ணி வச்சிருக்கார்
அதான் எப்படி அந்த சரணாகதி அவளுக்கு அமைஞ்சது, சுருதிகிட்ட பிரார்த்தித்தவனுக்கோ பிரார்த்திக்காதவனுக்கோ எப்படி அமைஞ்சதுன்றது அது உதாரணம் பார்த்தோம். இப்போது டம்பாசூயாதி முக்தம் அப்படின்னு நேற்று அனுபவிச்சுட்டோம், அது அர்த்தம் தெரிஞ்சுட்டோம். அதுக்கு உதாரணம் முக்கூர் ஐஷிங்கிற சொல்லலாம். எத்தனையோ பேர், எல்லா மகான்களும் நிறைய பேர் இருப்பா. நமக்கு அங்கங்கே ஒரு உதாரணம் காமிக்கிறது, அங்கங்கே ஒரு மகான்களை ஸ்மரிப்போம். முக்கூர் ஐஷிங்கர், அவருடைய திருநாமம் வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன், ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன். அவருடைய ஆராதனை இன்னைக்கு பிரசங்காத். ஆராதனைன்னா அவர் திருநாட்டுக்கு எழுந்து, நாமும் நம்முடைய தாயார் தகப்பனார் விஷயத்தில் சாமான்யமாக சொல்கிறதுன்னா திவசம், இன்னும் கொஞ்சம் விசேஷமாக சொல்கிறதுன்னா ஸ்ரார்த்தம், இன்னும் கொஞ்சம் விசேஷமாக சொல்கிறதுன்னா திருவத்தியனம் அப்படின்னு பிரசங்காத்து அதையும் தெரிஞ்சுப்போம். திவசம் அப்படின்றது தினம்னு அர்த்தம். அதாவது தாயார் தகப்பனார் போயிட்ட தினம், அதை ஏதோ இவனுடைய சக்திக்கு ஏதோ திட்டமாக கொண்டாடுறது. அந்த நாளை விட்டுடாத கொண்டாடுறானே, அதாவது சாத்தாதிகள்லாம் பண்ண முடியாமல் ஆமமாவோ இல்லை ஹிரண்யமாவோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவள் கையிலாகாதவன் என்ன பண்ணுவான்? ஆமமான்னா அபக்குவமான பக்குவப்படாது தானே அரிசி வாழைக்காய் முதலெல்லாம் தத்தம் பண்ணுறது. ஹிரண்யம்னா கேவலம் ரூபாயே கொடுத்துடுறது தத்தம் பண்ணி, அப்புறம் ஹோமம் பண்ணி பிராமண போஜனம்லாம் பண்ணி பண்ணுறது அது. அதனால் அந்த திவசம்ன்றது என்னதுன்னா, அந்த நாளை விடாதபடியாக, திவசம்னா நாள், அந்த நாளை விடாதபடியாக விட்டுடாதே பண்ணுறானே அவளை நினச்சி, கடைசியாக எந்த பட்சம் இருக்குதோ அந்த பட்சத்தை அவலம்பித்து பண்ணுறானே, அதுக்கு திவசம்னு பேர். ஸ்ரத்தையாக பண்ணுறான், அது அங்கே முடியாதனால ஏதோ ஒன்றும் இன்றைக்கி நான் ஒப்பேற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறது திவசம். ஸ்ரத்தையாக பண்ணுறானே அதுக்கு ஸ்ராத்தம்னு பேர். எப்படி ஸ்ரத்தையா? சாஸ்திரத்தில் சொன்னபடிக்கு பிராமணாவை வரித்து, பிராமணாவை பிரார்த்தித்து வரித்து, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சார்த்தத்துக்கு விகிதமான வஸ்துக்கள்லாம் வாங்கி அதை பக்குவம் பண்ணி, அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணி, பிராமணாளுக்கு தத்தம் பண்ணி அவளை போஜனம் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் பிண்டதானம் பண்ணி, இதெல்லாம் பண்ணுறானே, இதுக்கு ஸ்ரார்த்தம்னு பேர். இதுக்கு ஸ்ரார்த்தம்னு பேர். ஏதோ ஒன்று தத்தமாக பண்ணி கொடுத்துட்டானே அதுக்கு திவசம்னு பேர். அந்த நாளை விடாத பண்ணதுக்கு திவசம்னு பேர். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, அது ஸ்ரார்த்தம் தான் ஆகிப்போச்சே அப்படின்னு சொன்னால், இந்த இங்கேருந்து மறிக்கிறாளே, மரணத்தை அடைகிறாளே, இவாள்லாம் பித்ருலோகத்துக்கோ இல்லை அவளுடைய புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இவாள் இருக்காளே, அந்த நம்முடைய முன்னோர்கள், நம்ம அப்பா தாயார் தகப்பனார் அந்த மாதிரி இருக்காளே, லோகத்தில் இருக்கிற தாயார் தகப்பனார்லாம் பித்ருலோகத்துக்கும் போகலாம், இல்லை எந்த லோகத்துக்கு வேணால் போகலாம். அவளுடைய புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி சரணாகதி பண்ணவா மோட்சத்துக்கு போகிறா. உடனே வேறு பிறவிலாம் கிடையாது, இந்த பிறவி முடிஞ்ச உடனே மோட்சத்துக்கு போயிருக்கா. அதனால் மற்றவாள்லாம் பிறவி எடுக்கிறா. மற்றவாள்லாம் பிறவி எடுக்கிறா. ஏதோ ஒரு பிறவி, ஏதோ ஒரு லோகத்தில், பித்ருலோகத்தில் ஒரு சரீரம் எடுத்துகிட்டு இருக்கா, இல்லை நரகலோகத்தில் ஒரு சரீரம் எடுத்துகிட்டு இருக்கா, இல்லைன்னா இந்த மனுஷாதி லோகங்களில் தேவலோகத்துக்கு சில பேர் போகிறா. இந்த லோகத்திலேயே திரியக்ஸ் தாவரமாக அந்த மாதிரி ஏதோ இருக்கா, புழு பூச்சியாக இருக்கா, ஏதோ இருக்கா, மனுஷனாகவும் பிறக்கிறா ஏதோ. அதனால் என்ன சார்த்தம், என்ன சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பித்ருக்கள் இறந்த தினத்தில், அதாவது ஒரு புத்திரன்னா 3 காரியம் பண்ணணும், அவன் தான் புத்திரன். ஜீவத்தோர் வாக்கியகரணாத்து, ஜீவித காலத்தில் அப்பா அம்மா தாயார் தகப்பனார் சொன்னதை கேட்டுண்டு அது இருக்கணும்.
அதுதான் ஒரு புத்திரன்னா ஒருத்தருக்கு நாம் புத்திரனா பிள்ளையா பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் அது பிள்ளை அப்படின்னு நாம் இவாளுடைய பிள்ளை அப்படின்னு பிள்ளையா பிறக்காத ஒருத்தன் மனுஷனாக வர முடியாது. அதனால் ஒருத்தனுக்கு நாம் பிள்ளைன்னு சொன்னால் முதல் லட்சணம் அப்பா அம்மாவை காப்பாற்றணும். அது இல்லைன்னு சொன்னால் இவன் பிள்ளையே இல்லை. அது பிள்ளையாக இருந்தால் அப்புறம் மனுஷனாக வரணும். முதல்ல பேஸ்லேயே இல்லைன்னா அப்புறம் என்ன வந்து வெறுமை பந்தல் மாத்திரம் போட்டால் என்ன பிரயோஜனம்? பந்தல் போட்டு டெக்கரேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணால் அது காற்றுல அடிச்சும் கூடும். சொல்கிறேன் அந்த மாதிரி ஜீவத்தோர் வாக்கிய கரணாத் முதல்ல தாயார் தகப்பனார் இடத்துல பவ்யமாக இருந்து அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். பிரத்யப்தம் பூரி போஜனாத் அதுக்கப்புறம் அவள் பரமபதிச்சா விட்டு பிரதி வருஷத்துலேயும் சார்தாதிகள்லாம் பண்ணணும். அதாவது போஜனம் பூரி தட்சணை இதெல்லாம் கொடுத்து தட்சணையெல்லாம் கொடுத்து சார்தாதிகள் பண்ணணும். கயாயாம் பிண்டதானாஷ்ட எப்போது தன்னுடைய வாழ்நாளில் கயைக்கு போய் பிண்டம் போடணும். அது லபிக்கும் லபிக்காத போகும். ஏன்னா இவனுக்கு ஆயுசு இருக்கணும், சக்தி இருக்கணும். இதெல்லாம் இந்த ரெண்டும் கட்டாயம் பண்ணி ஆகணும். மூணாவதும் பண்ணணும், பண்ண வேணான்னு இல்லை. அது பண்ணலைன்னா புத்திரன்றது போயிடுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. முதல்ல ஜீவத்தோர் வாக்கியகரணத்தில் சித்திச்சு போகிறது, அதுக்கப்புறம் அதுக்கு மெருகூட்டுறது பிரத்யப்தம் பூரி போஜனாத்து. சித்திக்காதையே மெருகூட்டுறதுன்னா எதில் பெயிண்ட் அடிக்கிறது புரியல. கோல்டு கோட்டிங் கொடுக்கணுன்னா முதல்ல ஒரு வஸ்து இருந்தால் தான் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கோல்டு கோட்டிங் கொடுக்குறதுக்கு. எதனா ஒரு வஸ்து இருந்தால் தான் அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. ஜீவத்தோர் வாக்கியகரணாத்துன்னு அதுவே இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பிரத்யப்தம் பூரி போஜனாத் அது மாத்திரம் நான் நன்னா பண்ணுறேன், வேஷ்டி வாங்குகிறேன், சவரனே கொடுக்குறேன் சுவாமிகளுக்கு அப்படின்னு சொன்னால் வெள்ளியாக தரேன். ஏன்னா பித்திருக்களுக்கு ரஜதம் வசந்தது, என்ன தேவதைகளுக்கு எல்லாத்துக்குமே வஸ்திரம் வசந்தது. அதனால் வஸ்திரம் இல்லாத, ரஜத்தம் இல்லாத, ஸ்வர்ணம் இல்லாத நான் பண்ணுறதே இல்லை சார்த்தம் அப்படின்னா அது உயர்ந்தது தான். முதல்ல அதுக்கு முன்னே இருக்கிற காலத்தில் என்ன பண்ணேன்னு பார்க்கணும். சரி இருக்கிற காலத்தில் நான் விட்டுட்டேன், அதுக்காக நான் இப்போ பண்ணாது விட்டுடுறதா அப்படின்னு சொல்லி சரி இந்த செலவையும் பண்ண வேணாம், போ சேர்த்து வச்சுப்போம், பேங்க் பேலன்ஸ் ஏறட்டும் அப்படின்னு பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் போன காலத்தை என்ன பண்ண முடியும், வருங்காலத்தையாவது சரியாக பண்ணணும்னுட்டு சார்த்தம் பண்ணுறவாளை பற்றி அதை சொல்லலை. ஆனால் இதை கேட்டவா எல்லாரும் கேட்ட தினத்துலேருந்து தாயார் தகப்பனார் இடத்துல விசுவாசம் உள்ளவாளாக இருந்து அவளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். சரி அதனால் இப்படி அதனால்தான் என்ன சாஸ்திரம் ஆரம்பிக்கச்சே சொல்கிறதுன்னா, பிருத்திவியில் எங்கேனா அவள் இருந்தாலோ அந்தரிக்ஷத்தில் அவள் எங்கேனா பிறந்திருந்தாலோ நம்ம முதல்ல சார்த்த ஆரம்பிக்கச்சே ஒரு மந்திரம் சொல்லி அவளை இங்கே சாநித்தியம் கொள்ளும்படியாக பிரார்த்திக்கிறோம். நாம் பண்ணுற சார்த்தத்தை பிருத்திவியில் இந்த பூலோகத்தில் எங்கேனா இருந்தாலோ இல்லை அந்தரிக்ஷ லோகத்தில் இருந்தாலோ இல்லை தேவலோகத்தில் அவள் இருந்தாலோ இல்லை பரமபதத்துக்கே போயிட்டு இருந்தாலும் அவளுடைய சாநித்தியம் இங்கே வேணும், நான் பண்ணுற சார்த்தத்துக்கு நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம். அது அவள் இங்கே இது பண்ணுறா, நம்முடைய சார்த்தத்து மூலமாக அவள் ஆராதிக்கப்படுறா. அதனால் அவள் மனுஷால தான் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. மனுஷாலோ தேவாலோ எப்படி வேணால் இருக்கலாம். அதனால்தான் பிருத்திவியில் இருக்கவாளோ இல்லை அந்தரிக்ஷத்தில் இருக்கவாளோ இல்லை தேவலோகத்தில் இருக்கவாளோ இல்லை பரமபதத்துக்கே போயிட்டுவாளோ அப்படின்னு அதில் சொல்லப்படுறது. சரி, அதனால் இவா பரமபதத்துக்கு போகிறதுனால இவா எப்படி இருக்காங்க, விண்ணவர்தம் குழாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னு அங்கே இருக்கா. சாமகானத்தையும் பண்ணிண்டு வேதத்தெல்லாம் ஓதிண்டு அதோடு கூட இந்த பல்லாண்டையும் அங்கே பாடிண்டு அப்படி ஆச்சரியமாக இருக்கா. அதனால் இது பொதுவான விஷயம். எது வேதம் விதித்தது இது உபனிஷத் பாகத்து மூலமாக வேதாந்தத்து மூலமாக அவள் அந்த வித்தியை அனுஷ்டித்து எம்பெருமானை அடைஞ்சிட்ருக்கிறதுனால
இங்கே இருக்கவாளுக்கு பண்ணுறது சார்தம் வரையில். இப்போது இவா இங்கே மாத்திரம் இல்லை, அங்கே போயிட்டா. அதனால் அவள் இன்னைக்கு என்ன மாதிரி அங்கே ஆனந்த அனுபவம் பண்ணுறாளோ, இந்த வைதிகமான சார்த்தத்தோடு கூட அதுக்கு முன்னே அந்த சார்த்தத்தை கொண்டாடுறதுக்கு முன்னே, சார்த்தத்தை கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னே அங்கே இப்போ எப்படி அவள் இருந்துட்டுருக்கா, பெருமாளை பல்லாண்டு பாடிட்டு வேதம் பாடிட்டு தான் இருக்கா. அதனால் இந்த வேத பாராயணமும் பிரபந்தமும் வச்சு சேவை சாத்தமுறை பண்ணி அதுக்கப்புறம் சார்த்தம் பண்ணுறோம். இதுக்கு திருவத்தியனம் அப்படின்னு பேர். ஒன்று தான், திவசம் சார்த்தம் திருவத்தியனம் அப்படின்னு. அதனால் இப்படி 3 விதமாக இருக்குது. இது எதுக்கு சார்த்தம். இதில் இப்போது டம்பாசூயாதி முக்தம் அப்படின்னு சொன்னமே, அதுக்கு தான் இந்த 3 விதமாக. இப்போது இந்த மாதிரி நாமும் இதை பண்ணணும். பெரியவாளுடைய அனுகிரகத்தை பெறறதுக்கு வைதிக ரீதியில் வேதோக்த ரீதியில் சார்த்தம் பண்ணணும். அப்படி முடியலன்னா அதுலேயே தான் கடைசி பட்சமாக கவுனபட்சமாக சொல்லிருக்க ஆமாம் அந்த மாதிரி திவசமாக பண்ணணும். இந்த வேதாந்திகளாக இருக்கக்கூடிய உபனிஷத் பாகத்தை அனுசரித்து அதன்படிக்கு இவா போனதுனால இது பண்ணணும். சரி, இந்த மாதிரி இருக்குது. இது பிரசங்காத்து இந்த சார்த்த விஷயத்தை நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்ததுனால இத்த பிரசங்காத்து இதை தெரிஞ்சிடணும். சரி, அதில் டம்பாசூயாதி முக்தம் அப்படின்றதுக்கு முக்கூரைசிங்கரை சொல்லலாம். முக்கூரைசிங்கர் அவருடைய திருநாமம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுவரையில் 99 பங்கு தெரியல. இல்லை, வேதாந்த தேசிகன் அப்படின்னு நிச்சயமாக சன்னதியில் எந்த ஐஷிங்கருக்கும் திருநாமம் கிடையாது இவரை தவிர. இப்போது ஆண்டவன் ஆசிரமத்தில் பரவாக்கோட்டை ஆண்டவன் அங்கேயும் சரி, பெரியாண்டவன் ஆசிரமம் சொல்கிற இடத்துலையும் சரி, நிச்சயமாக வேதாந்த தேசிகன் யாரும் வச்சுக்கல. வேதாந்த சப்தம் இருக்குது, வேதாந்த தேசிகன்னு சொல்லக்கூடிய தூப்புள் வேதாந்த தேசிகனுக்கு இருக்கிற திருநாமம் இருக்குது, அதை யாரும் வச்சுக்கல. வேதாந்த ராமானுஜன் அப்படின்னு வச்சுருக்கா. அது மடத்துலேயும் இருக்குது, இவாள்லேயும் இருக்குது, ஆண்டவன் ஆசிரமத்துலேயும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வேதாந்த தேசிக அப்படின்ற சப்தம் அந்த பேரை யாரும் வச்சுக்கல. இந்த ஐஷிங்கர் அசாதாரணமாக இதுக்கு மேலே யாருன்னா அதை பார்த்து வச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பூர்வாள் யாரும் இந்த மாதிரி அதை வச்சுக்கல. வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் அவருடைய திருநாமம். அவர் எப்படி இந்த டம்பாசூயாதி முக்தராக இருந்தார் அப்படின்ற விஷயத்தை நாளைக்கு நாம் அனுசந்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம். நமோ நம ஸ்ரீதரன். ரொம்ப நாளாக மூடு பேசணும்னு. இப்போது நான் இது 22ஆம் தேதி மேவோ என்னமோ ஆரம்பித்தேன். அதாவது மே மாதம் 10 நாள் சரிதானே? ஆமாம், 22னா 10 நாள். ஜூன் 30 நாள், ஜூலை 31 நாள். அப்புறம் இன்னைக்கு என்ன தேதியோ நேற்று வரையில் 10 தேதி ஆகிருக்கு. இன்றைக்கி 11. சரி, நேற்று வரையில் வச்சுக்குவோம் 10 தேதி. மேவில் 10 நாள், இன்னைக்கு 10 நாள், 20 நாள். ஜூன் ஜூலையில் 61 நாள், 81 எபிசோடு இது ஆகிருக்கு. பெருமானத்தில் ஒரு நாள் இதுவரையில் நான் நிறுத்தலை. நீர் கொஞ்ச நாள் கழித்து போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஏதோ நடுவில் கொஞ்சம் போட முடியாது போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏதோ நிறுத்தினார் நடுவில். சரி, இருக்கட்டும். அதனால் அந்த ஒரு நாள் இப்போ எப்போது நிறுத்தினார், அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. அதனால் மொத்தம் 16 நாள் நீர்
போடலைன்னு நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் அப்படி தான் சரியாக வந்துருந்து. அதுக்கு முன்னே நிறுத்தின 5 வித்தியாசம் இருந்து அப்புறம் 16 வித்தியாசம் வந்துட்டுருக்கு. அப்போது 81க்கு 16 போச்சுன்னா 65. அந்த தேவபெருமாள் விஷயம் 26, இது 204, 230 சதுபதேசம். அந்த தேவபெருமாள் விஷயம் 230. இது ஒரு 65. அதுக்கப்புறம் நீர் போட்டது தான் இது 81 நான் சொல்லியிருக்கிட்டோம். 16 குறைச்சல் நேற்று வரையில். அதனால் 65 ப்ளஸ்ஸு அவன் 13 போட்டிருக்கான். அந்த இது என்னது திருப்பாவை 78. 230 78 308 வரணும். அந்த 308 இருக்குது. அந்த இதில் பார்த்தா எத்தனை சப்ஸ்கிரைபர் 400 சொல்கிறேன். இதே மாதிரி வியூஸ் எத்தனை வியூவாக என்ன அதுக்கு என்ன பேரோ அது 308 போட்டிருக்கு வந்துருக்கு. ஆனால் ப்ளேலிஸ்ட்டில் போனாக்கா அது 26 காமிக்கிறது, இது இப்போ திருப்பாவை 13 காமிக்கிறது, சதுபதேசம் 204 காமிக்கிறது, எல்லாம் காமிக்கிறது. இதை காமிக்கிட்டு ஏதோ கம்மியாக காமிக்கிறது. ஒரு 6 குறையிறதுன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ளேலிஸ்ட்டில் டோட்டல் நம்பர் அதை நான் ப்ளேலிஸ்ட்டில் இங்கே தான் ப்ளேலிஸ்ட்டில் நம்பர் காமிக்கிறதுக்கும், ஆனால் 308 இது டோட்டலாக காமிச்சுடுறது. ஆனால் ப்ளேலிஸ்ட்டில் கூட்டினா 6 குறையிறது. அந்த 26, 204, 13 கரெக்டாக இருக்குது. இந்த குறையிறதுன்றது இந்த 65 தான். இது 59 அந்த மாதிரி ஏதோ காமிக்கிறது. அது என்னது அப்படின்னு பார்க்க முடிஞ்சால் பாரும். ரைட். அதுக்கப்புறம் இந்த கோவில் விஷயமா அவனோட கொஞ்சம் பேசணும். ஒன்றும் அவசரம் இல்லை. எப்போனா முடிஞ்ச போது டைம் கிடச்ச போது, நீர் இந்தியாவில் தான் இருக்கிறதுனால என்னுடைய ராத்திரி 9 மணிக்கு மேலே பேச முடியுமா இருந்தால் பேசலாம். என்றைக்கு வேணாலும். கார்த்தால வேலை நான் டிஸ்டர்ப் பண்ணல. உமக்கு எத்தனையோ காரியம் இருக்கும். நானும் எங்கன்னா கோவிலுக்கு போவேன், அது பண்ணுவேன், மத்தியானம் தூங்குவேன், ஏதோ பண்ணுவேன். அதனால் டைம் டேலி ஆகிறதோ இல்லையோ ராத்திரி உமக்கும் படுத்துக்கிற சமயம்தான் நினைக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிறதுனால. அதனால் உமக்கு காரியங்கள்லாம் முடிஞ்சால் விட்டு எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பண்ணோம் 10 நிமிஷம் அவசரம் இல்லை. ரைட் சுவாமி. மற்றபடி எல்லாம் சௌகரியம் தானே? ஆற்றுல விசாரிச்சு தான் சொல்லும். தன்யவாதம்.